வாழ்வோம். அப்ப அந்த ஞானத்தை பெறுவது எப்படி? த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஞானம், ஞானத்தினுடைய முதல் அடி எங்கே என்பது தன்னை தெரிதல்னு சொன்னேன். தன்னை அறிவது, தன்னை அறிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதையும் சொன்னேன். அப்ப அதுல த வெரி ஃபர்ஸ்ட், த டாப்பஸ்ட் எதுன்னு சொன்னா பாடி சிஸ்டம். இந்த உருவம் போச்சுன்னா நீங்களே போயிட்டீங்களே. ஒரு ஆளை பத்தி அவர் இருக்காரா இல்லையா? அவர் சேர்த்து நாளாச்சு தான், முடிஞ்சு போச்சு கதை. அந்த உருவத்தை சொன்னாதான் இவருன்னு சொல்லுவாங்க. உருவத்தை காட்டாம யாருன்னா யாரை நினைப்போம், யாரை சொல்லுவோம்? பிளாங்க் ஆயிடும் இல்லையா? அப்ப அங்க என்ன வேணும்? ஃபிகர் வேணும். நம்ம உடம்பு சிஸ்டம் இல்லையா? இந்த பாடி இருந்தாதான் சரி. இந்த பாடி நம்மள்ட்ட இருக்குது, இதனால என்ன ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இது என்னன்னா அடுத்தவர்களுக்கும் நமக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாமல் இது தன்னை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்க கூட பார்க்கலாம், ஒரு 5 பேர் வர சொல்லி பாய் போட்டு உட்காருப்பா சொன்னா உடனே ஒருத்தன் ஓடிட்டு அந்த ஓரத்துல உட்கார பார்ப்பான். ஒருத்தன் உட்கார்றது அப்படி காலை மடிச்சு அப்படி இருந்து அப்படி நெறிஞ்சு அப்படி உட்காரு. ஒருத்தன் உட்கார்ந்துட்டு உடனே காலுக்கு மேல காலை தூக்கி போடுவான். ஸ்டைல் இருக்கா இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? வேற வேற தானே. அப்போ அடுத்தவங்களுக்கு வேற வேறதான். அது தனி இது தனிங்கும் போது ஏன் நம்ம போராடணும்? ஏன் அடுத்தவனை பார்த்து ஆசைப்படணும்? ஆசைப்பட்டாலும் தான் முடியுமா சொல்லுங்க? அடுத்தவன் பொருளை வாங்கினாதான் நம்ம அனுபவிக்கத்தான் முடியுமா? அவனுக்கு பிளாக் பிடிக்கும், உங்களுக்கு பிளாக் ஒத்துக்காது. நீங்க 2 தான் போடணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அவனுக்கு பிளாக் நல்லா இருக்குது சொல்லி திருட்டிட்டு வந்தோ தெரியாம வந்தாலும் எடுத்துட்டு வந்து பிளாக் போட்டீங்கன்னா பைக்ல போகும்போது அடியாயிரும். ஏன்னா உங்களுக்குரிய கலர் அல்ல. நீங்க 2 தான் போடணும். நீங்க பிளாக்க தொட்டுட்டா முடியும். சாதாரண ஒரு கலர்ல போடுற ட்ரெஸ் இல்ல. சிலவங்க சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ் போட்டு போன நீங்க எல்லாமே அவ்வளவுதான் அவுட்டு. ஓன் ட்ரெஸ் தான். ஆனா சில ட்ரெஸ்ஸை போட்டு போனா இன்னைக்கு எல்லாம் ஒரு கலைக்கிட்டான், சக்சஸ் ஆயிட்டுது, அதனால இந்த ட்ரெஸ்ஸை எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போகும்போது நான் போடுவேன்னு சொல்லி ரெடி பண்ணி வைப்பீங்க இல்ல? அப்போ உங்கள்ட்ட என்ன இருக்குது? டிஃபரண்ட் ஆஃப் ஸ்டைல். இது அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு சம்மதம் இல்லாம இருக்கும். அப்போ நீங்க அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு போராடி அவனை ஜெயிக்கணும்னு போனா அது சரியா? அவன் லெவலுக்கு அவன் போயிட்டு இருக்கான், உன் லெவலுக்கு தான் நீ போகணும். நீ போய் போராடினா அவுட் ஆயிருக்க. அவனால நல்லா ஓட முடியும், ஏன்னா சின்ன வயசுலயே திருடி பழகிட்டான். எதையாவது எடுத்துட்டு ஓடுவான். கண்ணை பொத்துனா 2 கிலோமீட்டர் தாண்டி தான் இருப்பான். இப்ப அவன் ஓட்டப்பந்தயத்துல சேர்ந்திருக்கான். நம்ம அடுத்தவன் பொருளை தொடவே மாட்டோம். உட்கார வச்சா எந்திக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம். நம்ம போய் ஓட்டப்பந்தயத்துல கலந்து அவனை போல ஜெயிக்கன்னா முடியுமா? அவன் விசில் ஊறதுக்குள்ளே 4 கிலோமீட்டர் தாண்டி இருப்பான். ஏன்னா பழக்கம். நம்ம என்ன பண்ணுவான்? அங்க எங்கே பார்த்துட்டே இருப்பான். ரெஃபரி சொல்லுவாரு, விசில் ஊதி எவ்வளவு நேரம் ஆச்சு, போப்பாம் பாரு. இல்லை எனக்கு வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அப்ப வெற்றி தோல்வி என்பது எங்கே வருகிறது? வெற்றி தோல்விக்கு இடமே இல்லைங்கிற. நீங்களாகத்தான் இருப்பீங்க, அவனாகத்தான் இருப்பான்.